அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவருமே ஒரு புனிதமான ரஜபு மாதத்தினுடைய கடைசி தினம் மற்றும் புனிதமான ஒரு மாதத்தினுடைய தொடக்க நாள்ல இருக்கோம். அதாவது ஷாபானுடைய பிறையை எதிர்பார்த்த வண்ணம் காத்து கொண்டிருக்கிறோம். ரஜப், ஷாபான், ரமலான் இந்த 3 மாசங்களுமே நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த மாசம். ரஜப் அல்லாஹ்வினுடைய மாசம், ஷாபான் நபியவர்களுடைய மாசம், ரமலான் அடியார்களான நம்முடைய மாசம். இந்த 3 மாதத்தையும் நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு நம்மளுடைய இம்மை மறுமை வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு புதிய மாதத்தினுடைய பரக்கத்தான மாதத்தினுடைய தொடக்க நாள்ல இருக்கோம். இன்றைக்கு பிறையை பார்த்த உடனே நாம் செய்து முடிக்க வேண்டிய மிகச்சிறப்பான அமல்களை தான் நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு 3 பரக்கத்தான அமல்களை நான் சொல்லித் தர போறேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பிறையை பார்த்த உடனே நீங்க யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல நேரத்தையும் தொடங்கி வைக்கக்கூடிய அமல் தான் இந்த அமல். நீண்ட காலமா நாங்க இதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம், இந்த விஷயமெல்லாம் எங்களோட வாழ்க்கையில நடந்துராதா அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த அமலை மட்டும் நீங்க செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த மாசத்துல உங்களுக்கு பலாயிரக்கணக்கான தேவைகள் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் அமல், இன்றைய பிறையை பார்த்த உடனே ஓதக்கூடிய துவா. ரசூல்லா சொல்லி கொடுத்த இந்த துவாவை நீங்க ஒரு முறை ஓதிடுங்க. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாமி ரப்பி வ ரப்புக் அல்லாஹ் ஹிலால ருஸ்தி வ ஹைர். அல்லாஹுவே இந்த பிறையை அபிவிருத்தி உள்ளதாகவும் ஈமானையும் இஸ்லாமையும் சாந்தியையும் கொண்டு தரக்கூடியதாகவும் வெளியாக்கிவை. பிறையே எனது ரப்பும் உனது ரப்பும் அல்லாஹ்தான், நேர்வழிக்கும் நல்லதற்கும் வழிவகுக்கும் பிறையாக ஆக்கி வைப்பாயாக. இந்த ஒரு துவாவை ஒவ்வொரு மாதமும் தவறாம பிறையை பார்த்த உடனே நீங்க ஓதிடுங்க இன்ஷா அல்லாஹ். இது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு அமல். இன்றைக்கு பரக்கத் அப்படின்னா காசு பணம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம எல்லோருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹால நமக்கு கொடுத்த ஆயுள், இன்னும் ஆரோக்கியம், உறவுகள், குடும்பம், பிள்ளைகள், கண்ணியம், மரியாதை, அந்தஸ்து, இப்படி நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்திலுமே அல்லாஹ் பரக்கத் செஞ்சா மட்டும்தான் அது நமக்கு நிம்மதியானதா இருக்கும். அதுல பரக்கத் இல்லை அப்படிங்கும்போது தான் இங்க நமக்கு பிரச்சனைகளும் வருது, சோதனைகளும் நமக்கு வருது, அதுல நமக்கு கவலைகளும் ஏற்படுது. ஆனா ஒவ்வொரு மாசமும் இந்த ஒரு துவாவை, இலகுவான இந்த துவாவை, ரசூல்லா கற்றுத்தந்த இந்த துவாவை நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதம் முழுவதுமே எல்லா விஷயத்திலையுமே அல்லாஹினுடைய பரக்கத் நமக்கு கிடைக்குது. அதனால ஒவ்வொரு மாசமும் தவறாம பிறையை பார்த்த உடனே இந்த துவாவை ஓதிடுங்க. இது ரொம்ப எளிமையா இருக்கு, உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம். ஆனா இதை ஓதி பாருங்க, இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஒவ்வொரு மாதமும் நீங்க ஓதுங்க. என்னுடைய குடும்ப நலனுக்காக நான் இதை செய்யறேன், என்னுடைய நலனுக்காக இதை நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா உங்களுக்கு அனைத்தையுமே திருப்திகரமா ஆக்கி வைப்பான். எனவே இன்றைக்கு பிறையை பார்த்த உடனே மறக்காம இந்த துவாவை ஓதிடுங்க. அடுத்தது, இந்த மாசத்துல நம்ம ஒரு தடவையாவது ஓதிக்கொள்ள வேண்டிய துவா. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான. அல்லாஹுவே, ரஜப் மற்றும் ஷஅபான் மாதங்களில் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. இந்த துவாவை கட்டாயம் ரஜப் ஷாபான் மாதங்கள்ல நம்ம ஓதிக்கணும். ரஜப் முடிஞ்சாச்சு, இப்போ ஷாபான் நமக்கு தொடங்க போகுது. அதனால இந்த மாசத்துல ஒரு தடவையாவது இதை ஓதிடுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா உங்களுக்கு நிறைய அருட்கொடைகளை தருவான். அடுத்தது, மூன்றாவதாக, நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல நேரத்தையும் தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு சிறந்த சூறா இருக்கு. இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து 3 நாளைக்குள்ள 3 பிறைக்குள்ள நீங்க எப்படியாவது பார்த்து ஒரு தடவை நீங்க ஓதிடுங்க. உங்களை விட அதிர்ஷ்டசாலி, உங்களோட குடும்பத்தாரை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. அந்த அளவு உங்களுக்கு பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பொழியக்கூடிய ஒரு சூறா. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இதை நீங்க பிறைய பார்த்த உடனே நீங்க ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க கேளுங்க, கையேந்தி நீங்க கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு எதிர்பார்க்காத, நீங்க கேட்க முடியாத, உங்களோட அறிவுக்கு எட்டாத அருட்கொடைகளை உங்களுக்கு கொடுப்பான். அந்த அளவு இது ஒரு மகத்தான சூறா. ஆனா இந்த சூறாவினுடைய சிறப்புகள் நம்மள நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. சுபஹானல்லாஹ், இன்றைக்கு நான் உங்களுக்கு அதனுடைய சிறப்புகள் எல்லாத்தையுமே நான் சொல்றேன். ஏன்னா இந்த சூறா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சூறா. என்னுடைய உஸ்தாத் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சூறா. இந்த சூறாவை ஓதுங்க, இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான் அப்படின்னு சொல்லி கொடுத்த சூறா. வாரத்துல ஒரு தடவையாவது, வியாழன் வெள்ளிக்கிழமையிலையாவது நீங்க ஓதிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த சூறா. இந்த சூறா நிறைய நபர்களுடைய வாழ்க்கையில நிறைய மேஜிக் மிராக்கலை ஏற்படுத்தியிருக்கு. ஒவ்வொரு பிறையை பார்த்த உடனேயும் இந்த
சூறாவை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி, அல்லது வாரத்துல வியாழன் வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம ஓதினாலும் சரி, இதனுடைய அருட்கொடைகள் அனைத்தையுமே நம்மால அடைந்து கொள்ள முடியும். இப்ப இந்த சூறாவை பற்றிய ஒரு சிறப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அத நீங்க கேட்டீங்க அப்படின்னா வியந்து போயிடுவீங்க. அதற்கு பிறகு உங்களுக்கே நம்பிக்கை வந்துரும். நம்மளோட பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. நம்மளோட தேவைகள் எல்லாம் பெரிய தேவைகள் இல்ல. கண்டிப்பா அல்லாஹ் தஆலா ரொம்ப லேசா அத நமக்கு நடத்தி தருவான் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துரும். இந்த சூறா இறங்கப்பட்ட வரலாற நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சம்பவம், அழகான சம்பவம். கட்டாயம் நம்ம எல்லோருமே கேட்க வேண்டிய ஒரு சம்பவம். நமது தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர்கள் ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். அதாவது ஒருமுறை ஹசன் ரலி அவர்களுக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உடல்நிலை சரியில்லாம போகுது. ரொம்ப நாள் ஆகுது. ஆனாலும் அவங்களுக்கு குணமாகவே இல்ல. நபி அவங்க பார்க்குறாங்க, ரொம்ப மெலிஞ்சு போயி, உடம்பு நடக்கறக்கு கூட தெம்பில்லாத அளவுக்கு இருக்கிறாங்க. இத பார்த்த நபி அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ரொம்ப கவலையோட தன்னோட மகள பார்த்துட்டு, வருத்தமா சொல்லிட்டு போறாங்க. அதற்கு பிறகு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. துஆ செஞ்சுட்டு அப்படியே வேண்டிக்கிறாங்க. அல்லாஹ்வே என்னுடைய பிள்ளைகளினுடைய உடல்நிலைய நீ சீராக்கு. இன்ஷா அல்லாஹ் நாங்க 3 நாளைக்கு தொடர்படியா நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு அவங்களுக்கு உடல் குணம் ஆயிடுது. அதேபோல இவங்களும் நோன்பு வைக்கிறதுக்கு தயாராகுறாங்க. முதல் நாள் நோன்பு வைக்கிறாங்க. எந்த உணவுமே அவங்க கிட்ட கிடையாது. ஏன்னா, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எப்போதுமே வறுமையால தான் வாழ்ந்திருக்கிறாங்க அவங்க. அவங்க வீட்ல சரிவர உணவுகள்லாம் எப்போதுமே இருந்தது கிடையாது. இப்படி நோன்பு அவங்க வைக்கிறதுக்காக நியத்து வச்சு நோன்பு வச்சுட்டாங்க. முதல் நாள் அலைஞ்சு திரிஞ்சு கொஞ்சம் உணவு கிடைக்குது. அது என்ன உணவு அப்படின்னா, பார்லி. அந்த உணவு கிடைக்குது. அதுல ஒரு சமையல் செஞ்சு அவங்க நோன்பு திறக்கலாம் அப்படிங்கும்போது, ஒரு அடிமை வந்து உணவுக்காக கையேந்துறாங்க. இவங்க அந்த உணவ குடுத்துர்றாங்க. அதற்கு பிறகு இவங்க தண்ணிலேயே நோன்ப திறந்துட்டு முடிச்சர்றாங்க. இதே போல மறுநாளும் நோன்பு வைக்கிறாங்க. மறுநாளும் அலைந்து திரிந்து உணவு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் உணவ அவங்க கொண்டு வர்றாங்க. அதுல இவங்க உணவுகள் சமைக்கிறாங்க. அன்றைக்கும் ஒரு அனாதை வந்து கையேந்துறாங்க. எனக்கு உணவு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அப்படியே கொடுத்துர்றாங்க. அதற்கு பிறகு தண்ணிய குடிச்சிட்டு நோன்ப விட்டுர்றாங்க. மறுநாளும் 3வது நாளும் இவங்க நோன்பு வைக்கிறாங்க. இனி எங்கேயும் வாங்கவும் முடியாது அப்படின்றனால வீட்லயே தேடி பார்க்குறாங்க. அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கோதுமைகள் கிடைக்குது. அத வச்சு இவங்க திருகு கல்லுல இவங்க ரொட்டி சுடுறதுக்காக மாவு தயாரிக்கிறாங்க. ஆனா இவங்க அந்த திருகு கல்ல திருக கூட முடியாத அளவுக்கு இவங்க சத்து இல்லாம இருக்கிறாங்க. உடம்புல தெம்பு இல்லாம அந்த வேலைய பார்க்குறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அத திருகி அந்த மாவ ஆக்கி இவங்க ரொட்டி சுடுறாங்க. ரொட்டி சுடும்போது 3வது நாளும் இதே நிலை தொடருது. ஒரு கைதி அந்த வழியா வர்றாங்க. எனக்கு உணவு கொடுங்கன்னு கேட்கும்போது, அந்த ரொட்டிகள அவங்க கையில குடுத்துட்டு, தண்ணீர குடிச்சிட்டு நோன்ப விட்டுர்றாங்க. இந்த 3வது நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஹசன் ரலி அவங்களும், ஹுசைன் ரலி அவங்களும் 2 பேரும் சேர்ந்து தன்னுடைய தாத்தாவான நமது ரசூலுல்லாஹ்வ பார்க்கறதுக்கு போறாங்க. பார்க்கும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா பிள்ளைகள் ரொம்ப மெலிஞ்சு போய் கிடக்குறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப இளைச்சு போய், சாப்பிட உணவோ, தண்ணியோ இல்லாத நிலைமையில இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அவங்களையும் கூட்டிக்கிட்டு தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்க்கறதுக்கு வர்றாங்க. வந்து பார்க்கும்போது, எப்பவுமே வரவேற்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஆனா, இன்றைக்கு வரவேற்பே கிடையாது. ஏன்னா, மயங்கி விழுந்த நிலையில, பாதி உயிரிழந்த நிலையில நம்மளோட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிடக்குறாங்க. அத பார்த்தவுனே ரசூலுல்லாஹ்வுக்கு தாங்கவே முடியல. அல்லாஹ்விடத்துல துஆ கேட்குறாங்க. அல்லாஹ்வே என்னுடைய இந்த பிள்ளையினுடைய நிலைமைய மாத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏராளமான துஆக்கள அதே நிலையில கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவங்க மூலமாக இந்த சூறாவ இறக்குறான். ரசூல்லாட்ட அவங்க கொண்டு வந்து குடுத்துட்டு, "உங்களுக்கும், உங்களுடைய குடும்பத்திற்கும் நற்செய்தி உண்டாவதாக" அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூறாவ குடுக்குறாங்க. அந்த சூறா தான் சூரா தஹ்ர் அல்லது சூரா இன்சான் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த சூறாவ 2 விதமாவும் அழைக்கப்படுது. இந்த சூறாவ குடுத்துட்டு போறாங்க. இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு. இந்த சூறா நற்செய்திய கொடுக்கக்கூடிய சூறா. ஆனா நம்மள்ல பலருக்கும் இதனுடைய சிறப்புகள் தெரியாது. இந்த சூறா எங்க இருக்கு அப்படின்னா, திருக்குர்ஆன்ல 29வது ஜுஸ்வுல இருக்கு. 31 வசனங்களை கொண்ட ஒரு சிறிய சூறா தான். நம்ம எல்லோருமே பார்த்து ஓதுறோம் அப்படின்னா ஓதி முடிச்சிடலாம். ரொம்ப இலகுவான ஒரு சூறா தான். இந்த சூறாவுல அல்லாஹ் தஆலா அப்படி என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, சொர்க்கத்துல நமக்கு கொடுக்கக்கூடிய நியாமத்துக்கள அல்லாஹ் தஆலா பட்டியலிடுறான். பச்சை பட்டாடை கொடுக்கப்படுது.
இன்னும் வெள்ளி கோப்பைகள் கொடுக்கப்படுது. இன்னும் சொர்க்கத்துல நுழைவாயில நம்ம நுழையும் போதே வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இஞ்சி கலந்த ஒரு பானம். அந்த பானத்த கொடுத்து தான் வரவேற்பாங்களாம். அந்த பானத்த குடிச்சாலே போதுமாம். அவ்வளவு ருசியா இருக்குமாம். இந்த உலகத்தையே மெய்மறக்கக்கூடிய அளவிற்கு ருசியாம். அதோட சொர்க்கத்துல நமக்கு ஒரு நிழல் கொடுக்கப்படுமாம். ஒரு மரத்தினுடைய நிழல். அந்த நிழல்ல உட்கார்ந்தோம் அப்படின்னா, அவ்வளவு நிம்மதியா இருக்குமாம். இன்னும் அந்த மரத்தினுடைய பழங்கள் எல்லாம் நம்ம கைகளுக்கு எட்டுற மாரி ரொம்ப கீழால இருக்குமாம். அத சாப்பிட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்துல சாப்பிட்டுருக்கவே மாட்டோமா, அந்த அளவு சுவையா இருக்குமாம். ஏன்னா சொர்க்கத்துல கொடுக்கப்படுற எல்லா நியாமத்துக்களுமே நம்மளோட கற்பனைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா அது எந்த அளவு சுவையா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். மட்டுமல்ல, நமக்காக பாலாறு, தேனாறுகள கொடுக்குறானாம். அது மட்டுமல்ல, நமக்கு கீழ வேலை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு அடியார்களுக்கும் கீழ 1000 வேலைக்காரர்கள அல்லாஹ் நியமிக்கிறானாம். அந்த வேலைக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, முத்துக்கள போல இருப்பாங்களாம். அவங்கள பார்த்தாலே போதுமா, அந்த அளவு வேலைக்காரர்கள ஒவ்வொரு அடியார்களுக்கும் அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னா, அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளனா இருக்கிறான்னு பாருங்க. அது மட்டுமல்ல, நமக்கு கீழ ஒரு அரசாங்கமே நடக்குமாம். அந்த அளவு ஒரு உயர்ந்த அந்தஸ்த அல்லாஹ் நமக்கு தருவானாம். அது மட்டுமல்ல, அங்க இரவும் இருக்காதாம், குளிரும் இருக்காதாம், சூரியனும் இருக்காதாம், நிலவும் இருக்காதாம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய அல்லாஹ் நமக்கு அங்க வச்சிருப்பான் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா நம்மள வரவேற்கிறதே, அந்த வரவேற்பே அப்படி இருக்குமா, கண்கொள்ளாத காட்சியா இருக்குமா. இதை எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுல அழகா பட்டியலிடுறான். அதனால இந்த சூறா ஒவ்வொரு முஅமினுக்கும் நற்செய்திய கொடுக்கக்கூடிய சூறா அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இந்த சூறாவை இன்றைய தினம் நீங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டுமல்ல, உங்களால முடிஞ்சது அப்படின்னு சொன்னா தினமும் இந்த சூறாவை எப்படியாவது ஓதுங்க. இந்த உலகத்திலேயும் சரி, மறு உலகத்திலேயும் சரி, கற்பனைக்கும் எட்டாத ஒரு சந்தோஷமான, திருப்திகரமான, ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கையை நம்மால வாழ முடியும். எனவே மாசத்துல ஒரு தடவையாவது இந்த சூறாவை ஓதி பாருங்க. அந்த மாதம் முழுக்க இதனுடைய பரக்கத் கொண்டு அல்லாஹ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு பரக்கத்த பொழிந்து கொண்டே இருப்பான். இன்னும் உங்களோட குடும்பமும் பரக்கத்தால மகிழும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான சூறாவை இன்றைய தினம் ஓத முடியாதவங்க 3 பிறைக்குள்ளேயாவது நீங்க எப்படியாவது ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடிய அந்த சுகபோக வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் கொடுக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த ஒரு பதிவு உங்க எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, மத்தவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான மிகச்சிறப்பான சூறாக்களை நான் இதுவரைக்கும் ஓதியதே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு அரபி ஓத தெரியாது அப்படின்னா நீங்கள் கவலையே படாதீங்க. நம்மக்கிட்ட 30 ஜூஸ் குரானும் தமிழில் கிடைக்குது. இந்த குரான் உங்களுக்கு வேணும், இது போல சிறந்த சூறாக்களை நாங்களும் இனிமேல் ஓதணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.